Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்தேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் கிளைகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்விலே நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அர்ஷின் நிழலுக்குரியவர் யார் என்கிற கேள்வியினை தலைப்பாக இங்கே வழங்கியிருக்கிறார். இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை மறுமைக்கு ஏற்றார் போல, இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நாம் அமைத்திருக்கிறோம். நம்முடைய வியாபாரமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும், நம்முடைய பேச்சுக்களையும் நம்முடைய செயல்களையும் நாளை மறுமையிலே இதன் மூலம் நாம் எந்த விதமான நஷ்டத்தையும் சந்தித்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் கொஞ்சம் பின்னாடி ரொம்ப சலசலப்பா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஆனால் பல நேரங்களில் இந்த உலக வாழ்க்கையின் மீது நமக்கு ஏற்படக்கூடிய மோகம், இந்த உலக வாழ்க்கையின் மீது நமக்கு ஏற்படக்கூடிய அலாதிய ஆசை மறுமையினுடைய சிந்தனையை விட்டு, மறுமையினுடைய இலக்கை விட்டு நம்மை தடம் புரண்ட செய்ய வைத்து விடுகிறது. எதற்காக இத்தனை நாட்கள் நாம் உழைத்தோமோ, எதற்காக இத்தனை நாட்கள் நாம் கஷ்டப்பட்டோமோ, அந்த கஷ்டங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. அப்ப இந்த உலக வாழ்க்கையினுடைய மோகம் ஏற்படும் போது அதை சுதாரித்து கொண்டவர்கள், நம்முடைய இலக்கு இந்த இடத்திலே மாறிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சுதாரித்து கொண்டவர்கள் அந்த இடத்திலே விழித்துக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் அது போன்ற சிந்தனையே இல்லாமல் வாழ்கின்ற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்ற சிந்தனையில இருப்பவர்கள் மறுமையினுடைய விஷயத்தை முற்றிலுமாக மறந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணத்தை அமைத்து விடுகிறார்கள். அப்ப இது மாதிரியான சூழல்களில் இருந்து நாம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டுமையானால், மறுமை குறித்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே நாம் பசுமையாக வைத்திருப்பதன் மூலமாகத்தான் நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து விலகி நன்மையை நோக்கி நம்மால் பாய முடியும். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம்
இறைவன் ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆற்றல்களில் மிக சிறந்த ஆற்றல் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய அந்த இளமை பருவம் என்பது. அப்படிப்பட்ட ஆற்றல் வழங்கப்பட்ட அந்த மனிதன் பாவங்களை புயல் காற்றை விட வேகமாக செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, சினிமா பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக, யாரும் நம்மளை பார்க்கிறாங்களா, நம்ம அத்தாவுக்கு தெரிஞ்சவங்க பார்க்கிறாங்களா, நம்ம உம்மாவுடைய சொந்தக்காரங்க பார்க்கிறாங்களா என்று பார்த்து பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி சென்று போய் பார்ப்பார்கள். ஆனால் இன்றையினுடைய சூழ்நிலை அப்படி கிடையாது. சினிமா நம்முடைய கைகளிலே வந்து அமர்ந்திருக்கிறது. அப்ப இப்படி தீமைகள் பரவி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இளைஞனும் பாவத்தை விட்டு விலக வேண்டுமையானால், நன்மையை நோக்கி அவன் செல்ல வேண்டுமையானால், மறுமையை குறித்த அச்ச உணர்வு அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கிறது மிக மிக மோசமான ஒரு காலம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏராளமான முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். இறை தூதர் அவங்க உயிரோடு இருக்கும்போது சில முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், அந்த அரசர்களை பற்றி, அரசாங்கத்தை பற்றி, மக்களுடைய இயல்பான காரியங்களை பற்றி பல முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர்கள் உயிரோடு இருக்கும்போது செய்திருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் இறந்த பிறகு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்பதையும் இறை தூதரவர்கள் முன்னறிவிப்பாக செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்த முன்னறிவிப்புகளில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு, இறை தூதரவர்கள் சொன்னார்கள், மா ஸமான யாத்தி அலைக்கும் இல்லா அஷர்ரு மின் ஸமானில்லதி கான கப்லஹு. தன்னுடைய தோழர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானை தங்களுடைய உள்ளத்திலே உறுதியாக ஆக்கி கொண்டு அல்லாஹ்விற்கு பயந்து, மறுமைக்கு பயந்து, உண்மையோடு நேர்மையோடு சத்தியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களை பார்த்து இறை தூதரவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் இதற்கு முன்பு எப்படிப்பட்ட தீமைகளை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை விட அதிகமான தீமைகள் இருக்கக்கூடிய ஒரு காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு நீங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீங்க, இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறீங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்காக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சாராயத்திலே மூழ்கி திளைக்கவில்லையா? விபச்சாரம் என்றெல்லாம் ஒரு குற்றமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விபச்சாரத்தில் நீங்கள் மூழ்கவில்லையா? இன வெறி பிடித்தவர்களாக, மொழி வெறி பிடித்தவர்களாக, அரபு மொழி பேச தெரிந்தவன் மட்டும்தான் மனிதன், மற்றவர்கள் எல்லாம் கால்நடைகள் என்று சொல்லக்கூடிய மொழி வெறி உங்களுடைய உள்ளத்தில் இல்லையா? பெண்களை எல்லாம் ஒரு உயிராக கூட மதிக்காமல் ஆடு மாடுகளை விட மிக மோசமாக ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நடத்துவீர்களே, அது மாதிரியான காலத்தை நீங்கள் சந்திக்கவில்லையா? இறை தூதர்கள் சொல்றார்கள், இதெல்லாம் எப்படி மோசமான காலம் என்று நாம விளங்கி இருக்கிறோமோ இதை விட மிக மோசமான ஒரு காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் குடித்த சாராயத்தை விட, உங்களுடைய காலகட்டத்தில் நடந்த விபச்சாரத்தை விட, உங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த மொழி வெறி, இனவெறியை விட மிக மோசமான வெறி பிடித்த மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். சாராயம் மலிந்து கிடக்கக்கூடிய காலத்தை சந்திப்பீர்கள். விபச்சாரம் பெருகி இருக்கக்கூடிய காலத்தை சந்திப்பீர்கள். கொலையெல்லாம் ஒரு குற்றமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தை சந்திப்பீர்கள். எதையெல்லாம் இன்றைக்கு பிரம்மாண்டமான பாவங்களாக நீங்க நினைக்கிறீர்களோ இதை விட பல பிரம்மாண்டமான பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு காலத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு காலமாக இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களும் தன்னுடைய மார்க்கத்தையும் காத்துக்கொண்டு தன்னுடைய மானத்தையும் காத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளத்திலே மறுமையை குறித்த அச்ச உணர்வு, மறுமையை பற்றிய பயம் அது சரியாக ஆழமாக பதியவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை நோக்கி சென்று விடுவார்கள். அப்ப அவர்களுடைய உள்ளத்திலே மறுமை தொடர்பான விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பினை இங்கே
வழங்கியிருக்கிறார். பொதுவாக மறுமை நாள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்தையும் இறைவன் அழித்துவிட்டு மீண்டும் ஒட்டுமொத்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய நாள். அப்படிதானே விளங்கி வச்சிருக்கிறோம். நம்ம இடத்துல கேட்டா மறுமை நாள்னா என்னங்க? மறுமை நாள் என்றால் உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள். அழிக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்று திரட்டக்கூடிய நாள். அப்படிதானே புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே மறுமை நாள் என்பது அது மட்டுமல்ல, அது ஒரு பகுதி, அது நடக்கும். ஆனால் அது மட்டுமா மறுமை என்று கேட்டால் கிடையாது. மறுமை நாள் எதற்காக? ஏன் இறைவன் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இறைவன் ஏன் ஏற்படுத்த வேண்டும்? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா, இந்த உலகத்திலே வாழும் போதே அவனுக்கு தண்டனை கொடுத்து முடிக்க வேண்டியதுதானே? இந்த உலகத்தில் ஒருத்தன் கொலை செய்கிறான், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு ஏதேனும் ஒரு நோயை கொடுத்து அல்லது ஏதேனும் ஒரு பாதிப்பை கொடுத்து அந்த கொலைக்கான தண்டனை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டியதுதானே? ஒருவன் நன்மை செய்கிறார், மக்களுக்கு உதவி செய்கிறார், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இஸ்லாம் காட்டி தந்த இறைவன் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்கிறாரா, அவர் வாழும் போதே அவருக்கு நன்மைகள் அல்லாஹ் அதையும் ஏற்படுத்தி தர வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம உலகத்தை அழிச்சு திரும்ப உருவாக்கி அதுல ஏன் இறைவன் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்? இறைவன் தன்னுடைய திருமறையிலே மறுமையை பற்றி சொல்கிறான். நம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இறைவன் சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒரு அணு அளவு நன்மை செய்கிறாரோ அந்த நன்மைக்கான கூலி அந்த நாளில் காண்பார். யார் ஒரு அணு அளவு தீமை செய்கிறாரோ அந்த தீமைக்கான கூலியும் அந்த நாளில் காண்பார். சாதாரண ஒரு நாள் கிடையாது. நாளை மறுமையிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கும் போது நாம் செய்யக்கூடிய பல காரியங்களுக்கான விளைவை சந்திப்போம். அந்த நேரத்தில் சில காரியங்களுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை வழங்குவான். நம்ம பார்ப்போம், என்னடா இதுக்கு நன்மையா, இந்த காரியத்துக்கு அல்லாஹ் நன்மையை தரா, இந்த காரியத்துக்காக அல்லாஹ் நமக்கு கூலி தரா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்கான கூலியை அந்த நாளில் இறைவன் தந்து விடுவான். அதே போல இந்த உலகத்திலே நாம் செய்த பாவங்கள், தீமைகள், அநியாயங்கள், குற்றங்கள், துரோகங்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக, நம்முடைய உறவினர்களுக்கு எதிராக, நம்முடைய நண்பர்களுக்கு எதிராக, நம்முடைய குடும்பத்தாருக்கு எதிராக, யாரையெல்லாம் நம்மை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக, இன்னும் இந்த உலகத்தில் என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் செய்தோமோ அத்தனை அநியாயங்களுக்கான கூலியையும் வழங்குவான். மனுஷன் நினைப்பானா, இதுக்கெல்லாமா தண்டனை, இதெல்லாமா ஒரு பாவம் என்று மனிதன் நினைத்து பதறக்கூடிய அளவுக்கு இவன் செய்த அனைத்து செயல்களுக்கான கூலி வழங்கப்படும். சும்மா இல்லைங்க மறுமைனா. மறுமை மறுமை என்று சொல்லிவிட்டு போவதற்கல்ல, எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ் கணக்கு முடிப்பான். இதுவெல்லாம் ஒரு குற்றமா, இதுவெல்லாம் ஒரு பாவமா என்று நினைப்போமே, அந்த பாவத்துக்கெல்லாம் இறைவன் அந்த இடத்துல பழி தீர்ப்பான். அப்படிப்பட்ட அந்த நாளை இந்த அளவுக்கு உறுதியோடு நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? இன்னும் சொல்வதாக இருந்தால் நாளை மறுமையிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள், அந்த கொடூரங்கள், திருமறை குர்ஆனிலே மறுமையை குறித்து இறைவன் பல இடங்களில் பேசி காட்டுகிறான். அதை நம்முடைய உள்ளத்திலே பசுமையாக்க வேண்டிய மறுமையினுடைய கொடுமையை, மறுமையினுடைய கொடூரத்தை அந்த நாளில், அந்த இடத்தில், மறுமையினுடைய சூழலில் மனிதனுடைய உள்ளம், அவன் சிந்தனை, அவன் செயல் எப்படி இருக்கும் என்பதை இப்படியே அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டுறான். இந்த உலகத்துல வாழும்போது ஒரு கஷ்டம் வருது, பொருளாதார ரீதியாக ஒரு கஷ்டம், உடல் ரீதியாக ஒரு கஷ்டம். அந்த சிரமத்தை போக்குவதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்கிறோம். ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது, நம்ம கிட்ட எதுவும் காசு இருக்குதா, சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை வைத்து அதை சரி கட்ட முடியுமா, முயற்சி செய்யறான். முடியவில்லை என்ற உடனே அடுத்த இடத்துல கடன் வாங்குறான். உடல்ல ஒரு பாதிப்பு, ஒரு நோய் ஏற்படுகிறது,
நோய்க்கான வைத்தியம் அவனுக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சரி செய்ய முடியுமா என்று பார்க்கிறான். முடியாத பட்சத்திற்கு நோயை நீப்பதற்காக மருத்துவரை சென்று அணுகுகிறான். இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு பல வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் நாளை மறுமையிலே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு, பயத்திற்கு எந்த வழியும் கிடையாதுங்க. எப்படிப்பட்ட நாள் அது? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய உயிருக்கு அடுத்து உறவுகளை நேசிக்கிறான். தன்னுடைய தாயை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மனைவியை, தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை, தன் கூட பிறந்த உறவுகளை அதிகமாக நேசிக்கிறான். அப்படி நேசிப்பதனுடைய விளைவாகத்தானே அவர்களுக்காக கஷ்டப்படுறான். நான் கேட்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. வெளிநாடுகளுக்கு சென்று 5 வருடம் 10 வருடம் என்று உழைக்கிறானே, அந்த உழைப்பு யாருக்காக? சரி, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கிறானே, அங்க என்ன கவர்னர் வேலையா? போன உடனே வாங்கத்தான் வந்து உட்காருங்க, நாங்க ஏசி ரூம்ல உட்காருங்க, டெய்லி இந்த ஃபைல்ல நீங்க கையெழுத்து போடுங்க, இதான் உங்களுக்கு வேலை, இதான் கொடுக்க போறேன். அடிக்கக்கூடிய வெயில்ல உழைக்கணும். ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறான், அங்க உள்ள பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறான், சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை பார்க்கறான், பெரிய பெரிய வானுயர்ந்த கட்டடங்களுடைய கண்ணாடிகளை துடைக்கக்கூடிய வேலை. ஒரு கயிறு கட்டி மேல இருந்து இறக்கிடுவான், அந்தரத்துல உட்கார்ந்துட்டு கண்ணாடியை துடைக்கணும். இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறானே, இந்த கஷ்டம் எல்லாம் எதற்காக? யோசிச்சு பாருங்க. அவன் நல்லா இருக்கிறதுக்கா? அவன் சாப்பிடுறதுக்கா? அவன் உடை உடுத்துறதுக்கா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அவனுக்கான உணவை, அவனுக்கான உடையை, அவனுக்கான இடத்தை நிறைவேற்றுவதற்காகவா 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் என்று வெளிநாடுகளில் கஷ்டப்படுறானே? இந்த கஷ்டங்கள்லாம் எதற்கு? அவனுக்காகவா? இல்லையே, குடும்பத்தினருக்காக தானங்க. அத்தாக்கு உடம்பு சரியில்லை, வயசாகி போச்சு, அம்மாவுக்கு உடம்பு முடியல, எனக்கு பிறந்த 3 குழந்தைகளும் பெண் குழந்தைகள், என்னுடைய சகோதரிக்கு திருமணம் செய்யணும், தம்பிக்கு வேலை இல்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய அந்த பாரத்தை, அந்த கஷ்டத்தை பார்த்து இந்த கஷ்டத்தை சரி செய்ய வேண்டுமையானால் நான் என்னுடைய இன்பத்தை, என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய மகிழ்ச்சியை மறந்துவிட்டு வெளிநாடுகளில் சென்று கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் போய்விடும். அதற்காகத்தானே போறான். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தை மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குமாங்க, நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படி ஏற்படுகிறது? ஒரு குழந்தை கருவுற்று இருக்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு பெண்ணும் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள், வலிகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. கருவுற்றிருப்பாங்க, மாசங்கள் செல்லும், நாட்கள் செல்லும், 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் 6 மாசம், மாதங்கள் செல்ல செல்ல உடலிலே பல்வேறு விதமான பலகீனங்கள். விரும்பிய உணவை சாப்பிட முடியாது, விரும்பின ஆடையை போட முடியாது, விரும்பின இடத்துல படுக்க முடியாது, ஒரு படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது. நல்ல சாப்பாடு வீட்டில் அம்மா செஞ்சு வச்சிருப்பாங்க, ஒரே ஒரு வாய் எடுத்து வைப்பாங்க, அப்படியே வாந்தி. படுக்க முடியாது, இந்த பக்கம் படுத்தா ஒரு மாதிரியா இருக்கும், அந்த பக்கம் படுத்தா ஒரு மாதிரியா இருக்கும். படிக்கட்டு ஏறி இறங்கினா அப்படியே மூச்சு இழைக்கும். சொந்தக்காரங்களை போய் சந்திக்க முடியாது. இயல்பாகவே பலகீனத்துக்கு மேல் பலகீனம். பேச முடியாது, கொஞ்ச நேரம் சிரிக்க முடியாது. உடலிலே ஒரு சோர்வு, உள்ளத்திலே ஒரு சோர்வு. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒவ்வொரு பெண்களும் அவருடைய கர்ப்ப காலகட்டத்திலே அவர்கள் சந்திக்கக்கூடிய வேதனைகள். அல்லாஹ்வே அந்த குர்ஆன்ல சொல்றானே, ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், உன்னுடைய தாய் உன்னை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தார். என்ன மாதிரியான வார்த்தை? கஷ்டப்பட்டு சுமந்தாப்பா அப்படி சொல்லல, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், வலிக்கு மேல் வலி, சிரமத்திற்கு மேல் சிரமம். அவ்வளவு சிரமத்தை தாங்கி அந்த குழந்தையை கருவிலே சுமக்கிறாள். குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உடலில் இருந்து அந்த உயிரை வெளியே எடுக்கிறாங்க பாருங்க, அல்லாஹு அக்பர். அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் போது கல் நெஞ்சமும் கரைந்து விடும்.
இத்தனை நாட்கள் தன்னுடைய உடலை எப்படி பராமரிச்சிருப்பா? திருமணம் ஆகுவதற்கு முன்பு தன்னுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றது? ஆடைகளை விதவிதமா போடுறது, உடம்பு குண்டாயிடக்கூடாது, டயட் மெயின்டைன் பண்றது, தன்னுடைய உடலுடைய அழகை கூடுதலாக பெண்கள் கவனிப்பார்கள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்த்த அந்த உடலை குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய உடலை எப்படி கீறி கிழிக்கிறாங்க. என்ன மாதிரியான வலி, வேதனை! அவ்வளவு வேதனையும் தாண்டி அந்த உடலில் இருந்த அந்த உயிரை, அந்த குழந்தையை மருத்துவர்கள் வெளியே எடுத்த உடனே அந்த குழந்தையை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு துன்பப்பட்டுட்டேன், இவ்வளவு துன்பத்திற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறானே, அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே அப்படியே வந்த கஷ்டம், வலி, வேதனை எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுறான். சரி, அதுக்கப்புறம் குழந்தை சுமக்கும் போது கஷ்டம், பெற்றெடுக்கும் போது கஷ்டம். சரி, அடுத்து குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அப்பவாது நிம்மதியா இருக்கான்னு கேட்டா இல்ல. இரவுல தூங்க முடியாது, புள்ள தூங்க விடாது, கத்திக்கிட்டே இருக்கும். எதுக்கு கத்துதுன்னு தெரியாது, ஏன் கத்துதுன்னு தெரியாது. எல்லா அத்தாமார்களாச்சும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, புள்ள ராத்திரி அழுவும் போது என் புள்ள ஏன் அழுவுதுன்னு எந்த அத்தாவுக்கும் தெரியாது. அத்தா என்ன செய்வாரு? பாத்திமாவே புள்ள அழுவுது பாருப்பா. புள்ளையை தூக்க கூட தெரியாதுங்க பல அத்தாமார்களுக்கு. புள்ளை எப்படி தூக்கணும் கூட தெரியாது. இரவு நேரத்தில் 2 மணி 3 மணி 4 மணி விடிய விடிய அந்த குழந்தையை தாளாட்டி அவளுக்கு உணவு கொடுத்து தன்னுடைய தூக்கத்தை மறந்து அந்த குழந்தையை தூக்க வைக்க ஒரு தாய் கஷ்டப்படுகிறாளே. இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு துன்பங்கள் இந்த உலகத்திலே சாதாரணமாக இயல்பாக பார்க்கிறோமே. ஒரு தாயினுடைய பாசத்திற்கு நிகராக எந்த ஒன்றை நம்மால் கொண்டு வந்து வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பாசத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு பெற்றோரும் காட்டுகிறார்களே. நாளை மறுமையிலே இந்த பெற்றோர்கள் நமக்காக என்ன செய்வார்கள் தெரியுமா? உலகத்தில் இப்படி இருக்கிறாங்க. இவ்வளவு எங்க குழந்தை சின்ன பிள்ளையா இல்லைங்க, அந்த குழந்தை வளர்ந்து அவருக்கு ஒரு 35-40 வயசு ஆயிரும், அந்த தாய்க்கு ஒரு 50-60 வயசு ஆகிவிடும். அவர்கள் வயசானாலும் தன்னுடைய குழந்தையை இன்றைக்கும் குழந்தையாக பார்ப்பாங்க. புள்ள வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கிறாரு. திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு உணவு பதார்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னு வைங்களேன், அம்மா என்ன செய்வாங்க? அதை வாங்கி கொஞ்சோண்டு சாப்பிட்டு மிச்சத்தை அப்படியே எடுத்து வச்சிருவாங்க. எதுக்கு? அப்புறமேட்டு சாப்பிடவா? புள்ள வெளியே போயிருக்கிறான், அவனுக்கு பிடிக்கும், வந்தா அவன் கொஞ்சம் சாப்பிடுவான்ல. நம்ம கேட்கல, நம்ம கேட்டோமா? எனக்கு வரும், கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொன்னோம், எதுவும் சொல்லல. அவங்களும் என்ன செய்யறாங்க? தன்னுடைய பசியை குறைத்துக் கொண்டு, தன்னுடைய தேவையை குறைத்துக் கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு உணவு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எந்த வயதில்? குழந்தைக்கு 50 வயது, பெற்ற தாய்க்கு 70 வயது. இந்த பாசம் மாறல, அந்த அன்பு மாறல. இந்த உலகத்திலே வாழுகின்ற காலம் எல்லாம் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தை அப்படி பார்க்கிறார்கள். அந்த அருமையை பல நேரங்களில் பெற்றோர்களுடைய அருமையை பிள்ளைகள் பல நேரங்களில் உணர்வது கிடையாது. அந்த பெற்றோர் இறந்த பிறகு நினைத்து கவலைப்படுவார், கண்ணீர் விடுவார். எங்க அம்மாவை நான் இழந்துட்டேனே, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பசிங்கிற ஒரு தன்மையை எனக்கு ஏற்பட்டது இல்லையே. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து அம்மா பசிக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அப்படியே உருகி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தாயை நான் இழந்து விட்டேன் என்று அந்த பெற்றோருடைய மரணத்தை நினைத்து பல நேரங்களில் கண்கலங்கி நிற்கிறோமே. இப்படிப்பட்ட பாசம் எல்லாம் நாளை மறுமையிலே பயன் தராதுங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு நாளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அது குறித்த அச்ச உணர்வை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த நாளினுடைய கொடுமை என்ன தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஃபைதா ஜாஅத்தி ஸாஹா, சூர் ஊதப்பட்ட உடனே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹு யௌமைதின் ஷஅனுன் யுக்னி. அந்த நாளில் சூர் ஊதப்பட்ட உடனே அந்த மஹ்ஷருடைய பெருவெளியில் தாய் தன்னுடைய குழந்தையை பார்ப்பாள், தன் சகோதரனை பார்ப்பான், தன் மனைவியை பார்ப்பான், தன்னுடைய நண்பனை பார்ப்பான். யாரையெல்லாம் இந்த உலகத்தில் அவன் நேசித்தானோ அத்தனை நபர்களையும் அவன் கண்களுக்கு முன்பாக பார்ப்பான். பார்த்தா என்ன
செய்யணும்? ஓடி போய் விழணுங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அதை நினைச்சு எத்தனை நாள் கவலைப்பட்டிருக்கிறான், கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறான். அந்த தாயை பார்த்த உடனே இவன் என்ன செய்யணும்? அம்மா என்று சொல்லி போய் ஓடணும்ல. ஆனா என்ன நடக்குமா? அம்மாவை பார்த்த உடனே மகன் ஓடுவானா? கணவனை பார்த்த உடனே மனைவி ஓடுவாளா? சகோதரனை பார்த்த உடனே சகோதரி ஓடுவாளாம். ஏன்? அந்த நாளினுடைய கொடுமை, என்னுடைய தாய் என்னுடைய நன்மையை பறித்துவிடக் கூடாது, நான் அவளுக்கு செய்த அநியாயத்திற்காக அவளுடைய தீமையை என் மீது சுமத்திவிடக் கூடாது என்ற பயத்தின் காரணமாக ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு சகோதரனும் தன்னுடைய சொந்த பந்தத்தை விட்டு சிதறி ஓடுவான். என்ன மாதிரியான ஒரு நாள்? பந்தம், பாசம், நேசம் பயனளிக்காத ஒரு நாள். அந்த அச்ச உணர்வு இருக்கிறதா? இந்த வாலி வசூலுக்காக கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக அதிகமான பொருளாதாரங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி உங்களால் முடிந்த அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்கும். மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் பயனளிக்காதனால் பெற்றோரை பார்த்து பிள்ளை ஓடுவான், பிள்ளையை பார்த்து பெற்றோர் ஓடுவான். இதைவிட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இதுவே பெரிய கொடுமை. இதைவிட பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா? அந்த நாளில் இன்னொரு மிக மோசமான ஒரு சம்பவம் நடக்கும். என்ன? அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை சூரத்துல் மாரிஜில் இறைவன் குறிப்பிடுகிறான். யௌம தக்கூனு ஸமாஉ கல் முஹல் வ தக்கூனு ஜிபாலு கல் இஹ்ன் வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனீஹ் வ ஸாஹிபதி வ அஹீ வ ஃபஸீலதி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்லி ஜமீஆ சும்ம யுன்ஜி. இந்த வானம் உருக்கப்பட்ட செம்பு போல் மாறும். இந்த மலைகள் எல்லாம் உதிர்க்கப்பட்ட பஞ்சு போல் பறக்கும். மலையெல்லாம் பறக்கும். வானம் எல்லாம் உருக்கப்பட்ட செம்பு மாதிரி வானமே இருக்காது. அந்த நேரத்தில் அந்த நாளினுடைய கொடுமையை பார்த்து, மறுமையினுடைய கோரத்தை பார்த்து மனிதன் நினைப்பானாம், இந்த நாளினுடைய கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக என்னுடைய தாயை, என்னுடைய குழந்தையை, என்னுடைய மனைவியை, என்னுடைய மகளை, என்னுடைய சகோதரனை, ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுத்தாவது இந்த நாளினுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைப்பான. வேதனையை பார்க்கிறான். இவ்வளவு மோசமாக மனிதனுடைய உள்ளத்தை எல்லாம் உழுக்கக்கூடிய வகையிலே, உறையக்கூடிய வகையிலே அந்த நாளினுடைய பயங்கரம். என்ன செய்யறது? சம்பாதிச்ச காசு வராது, வகித்த பதவி வராது, பெற்றோர், உறவினர், சொந்த பந்தம், சொத்து சுகம் எதுவும் வராது. நான் செய்த அமல்கள் மட்டும் என்னோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் யாரும் என்னுடைய அமல்களை பறித்து விடக் கூடாது என்ற பதட்டம், எனக்கு என்ன ஆகுமோ என்ற பயம். அதுல இன்னொரு சம்பவம் வேற. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாளில் சூரியனை அல்லாஹ் 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவானா. சூரியனுடைய வெப்பம் தலைக்கு அருகாமையில் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி, அந்த வெப்பத்தின் காரணமாக மனிதனுடைய உடலில் இருந்து அப்படி வேர்வை கொப்பளிக்கும், வேர்வை வழிய ஆரம்பிக்கும். எப்படி வழியும் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய பாவத்துக்கேற்ப அந்த வேர்வையிலே ஒவ்வொரு மனிதனும் மூழ்கி கொண்டிருப்பான். சில நபர்கள் அவருடைய கரண்டை வரையிலும் அந்த வேர்வை துளிகள் இருக்கும். சில நபர்களுக்கு முட்டுக்கால் வரையிலும் அந்த வேர்வை துளிகள் இருக்கும். சில மனிதர்களுக்கு இடுப்பு வரையிலும் அந்த வேர்வை துளிகள் இருக்கும். சில நபர்களுக்கு தோல் புஜம் வரையிலும் அப்படி வேர்வையில மூழ்கிட்டு இருப்பானா. சில மனிதர்கள் ஹாதிஹி வ ஹாதிஹி, இப்படியும் அப்படியுமாக அவனுடைய வேர்வையில அவனே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வளவு கொடுமையான வெப்பம் கொடுக்கப்படக்கூடிய அந்த இடத்தில் சபஅத்துன், 7 சாரார், யுலில்லுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு, தன்னுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த கொடுமையான நாளில் 7 சாரார்களுக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான். அரிசினுடைய நிழல் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இவ்வளவு கொடுமைகள், இவ்வளவு கொடூரங்கள், இவ்வளவு
இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் 7 சாராருக்கு தன்னுடைய அர்ஷின் கீழே இறைவன் நிழலளிக்கிறான். அந்த 7 சாராருடைய வகைகள் வேண்டுமானால் வேற வேற இருக்கலாம். நீதிமிக்க அரசரை பற்றி, வணக்க வழிபாடிலே மூழ்கி திளைத்த இளைஞனுக்கு, அல்லாஹ்விற்காக சேர்ந்து அல்லாஹ்விற்காக பிரிந்த நபர்கள், வலகரத்தில் கொடுத்தது இடக்கரத்திற்கு தெரியாமல் ரகசியமாக தர்மம் செய்தவர், ஒரு அழகும் நல்ல பரம்பரை உடைய ஒரு பெண்மணி தவறான பாதைக்கு தன்னை அழைத்த போது அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன் என்று வெளியே வந்தவர். இப்படி பல வகையில அந்த 7 வகையான சாரார்களை இறை தூதர்கள் பட்டியலிடுகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த பட்டியலும் ஒரு வகையை வைத்துத்தான். என்ன? அவன் அல்லாஹ்வையும் மறுமையும் பயந்திருப்பான். அதான காரணம். ஒரு அரசர் நீதிமிக்க அரசராக இருக்கிறார். இவர் ஏன் நீதியை நிலைநாட்டினார்? இவர் ஏன் அநீதியாக நடக்கவில்லை? மறுமையினுடைய பயம். ஒரு அழகிய பெண்மணி தவறான பாதைக்கு அழைக்கும் போது அதிலே நான் வரமாட்டேன் என்று ஒருவன் விலகுகிறானே, இவன் விலகுவதற்கு என்ன காரணம்? மறுமையினுடைய பயம். இடக்கைக்கு தெரியாமல் வலக்கையில தர்மம் செய்கிறேன் அப்படின்னு என்ன கையை பின்னாடி வைக்கிறதா? யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்வது. அதை பற்றி பேச மாட்டார், அதை பற்றி பெருமை அடிக்க மாட்டார், ரகசியமாக தர்மம் செய்து விடுவார். இதை ஏன் செய்தார்? மறுமையினுடைய பயம். இப்படி இறை தூதர்கள் பட்டியலிட்ட அந்த 7 சாரார்களுடைய அடிப்படை அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றிய பய உணர்வு அதிகம் இருந்தால் அந்த 7 சாரார்கள் ஒரு சாராக நாமும் மாறலாம். அந்த 7 சாரார்களில் நாம் கவனிக்க வேண்டிய, நம்முடைய தலைப்புக்கு சொல்ல வேண்டிய நபர்கள் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, இளைஞர்கள் இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் தங்களுடைய நேரத்தை செலவிட்ட இளைஞர்கள். நாளை மறுமையிலே ஒரு வயதான முதியவர், வயசு 60-70 ஆச்சு, மரணத்தினுடைய அந்த நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த 70 வயது முதியவர், 60 வயது முதியவர் அவர் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட, சிறிய பருவம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. நீங்க கூட பார்க்கலாம், பள்ளிவாசல் சின்ன பசங்க அப்படி ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டும் தொழுகையில கொஞ்ச நேரம் நிற்பாங்க. தொழுகையில ஓதிக்கிட்டு போய் இவன் பாட்டு என்ன ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப அது மாதிரி விவரம் தெரியாத அந்த சிறுவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட இளமை பருவத்திலே ஒரு அடியான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடை அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக விரும்புகிறான். இளமை பருவம், அந்த பருவத்திலே ஒரு மனிதன் நினைத்ததை செய்யக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்ட பருவம். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, ஒரு நன்மையை அது எப்படி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும் செயலும் இருக்கும். அதே போல ஒரு தீமையை அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையும் செயலும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பருவத்தில் ஒரு இளைஞன் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடு, அல்லாஹ்விற்கு பயந்து இறைவன் சொன்ன காரியங்களை, இறைவனுக்காக வணக்கங்களை ஒருவன் நிறைவேற்றுகிறானே, அதை அல்லாஹ் அளவு கடந்து விரும்புகிறான். அப்படிப்பட்ட இறைவனுடைய விருப்பத்திற்கேற்ப இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்களா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் விரும்புகிறான். நாளை மறுமையினுடைய கொடூரத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த வணக்க வழிபாடு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் இந்த வணக்கத்தை சரியாக நிறைவேற்றுகிறார்களா? வணக்க வழிபாடுல நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படிங்க இருக்குது? ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம், ஒரு 5 பேர் 10 பேர் இளைஞர்களா இருக்கிறாங்க. அந்த குரூப்ல யாராச்சும் ஒருத்தன் தொழுகைக்கு போனா கூட இருக்கிற 50 பேரும் பேசுறான், என்னடா என்னமோ கிளவு மாதிரி தொழுகைக்கு போற. இவன் தொழுகைக்கு வந்தா கூட இருக்கிறவன் என்ன பேசுறான், என்னடா வயசான ஆளி கிளவு மாதிரி தொழுகைக்கு போற, வயசானவன் தொழுகைக்கு போவாங்க, நீ எதுக்குடா தொழுகைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற என்று தொழக்கூடியவனை தடுக்கக்கூடிய வகையில் இந்த இளைய சமுதாயம் இருக்கா இல்லையா? அது போல கும்பல் கும்பலா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு 10 பேரு, அந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், ஒவ்வொரு முனைக்கும் ஒவ்வொரு குரூப்பா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். என்ன பேசுவான்? நல்லதை பத்தியா, நன்மையை பத்தியா, நாட்டினுடைய முன்னேற்றத்தை பத்தியா? பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களும் ஆபாசம், அருவருப்பு, அசிங்கம். அந்நிய பெண்களை பற்றி கேவலமான கேடுகட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருப்பார்.
அவன் பேசுவதோடு மட்டும் இல்லாமல் அவன் பாவங்களை செய்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாவத்தை அடுத்தவன் செய்யவும் சொல்லுவான். அங்க போண்டா இங்க போண்டா, அப்படி இருந்துச்சுடா இப்படி இருந்துச்சுடா என்று அது மாதிரியான விஷயங்களை இவன் சொல்லும் போது அதை கேட்கிறவன் என்ன நினைப்பான், ஓ நம்மள அதை செய்யலாம் போல, நம்மள அதை பண்ணலாம் போல என்று இவன் செய்த பாவத்தை பிற மனிதர்கள் செய்வதற்கு தூண்டுவான். அப்படிப்பட்ட பேச்சு ஆபாசமான அருவருக்கத்தக்க பேச்சுக்கள். அதுல பார்க்கிறோம் சில இளைஞர்கள் எப்படின்னா பள்ளிவாசல் பக்கத்திலே உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுவாங்க. இடத்த விட்டு நகர மாட்டான், மணிக்கணக்கில் அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருப்பான். அவன் கரெக்டா பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்ப பாங்கு சொல்றாங்களோ உட்ரா வட்டம் சொல்லி ஓடிடுவான். நமக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவ்வளவு நேரம் இங்க தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க, அதுக்குள்ள ஆளை காணுமே. பள்ளிவாசல பாங்கு சொன்ன உடனே ஓடிடுவான். ஏன் நின்றுகிட்டு இருந்தா வரவன் தொலை சொல்லுவான்ல. அப்ப ஏன்பா இங்க நிக்கிறீங்க, உள்ள பேருன்றக்க தொலை வேண்டியதானப்பா, போய் சுன்னத் தொழுகை நிறைவேற்றுங்கப்பா, பின்னாடி ரொம்ப சத்தமா இருக்கு, அமைதியா இருங்க. வரவன் போறவங்களாம் நம்மளை தொலை சொல்லுவானே, எதுக்குடா வம்பு, பாங்கு சொன்ன அடுத்த செகண்ட் இடத்த மாத்தி இங்க வேணாம் அங்க போயிருவோம். பள்ளிவாசல் இருந்தா தொலைக்கு போக சொல்லுவான், பள்ளிவாசலுக்கு வேணாம் நேரம் கடற்கரைக்கு வந்துரு, அந்த கடைக்கு வந்துரு, இந்த கடைக்கு வந்துரு, இடத்த மாத்துரு. அதே போல இளைஞர்களுக்கு, இன்றைய கால இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோகம் செல்போன் மேல, வண்டி மேல மோகம். இல்ல காஸ்ட்லியான செல்போன் வாங்கணும், காஸ்ட்லியான பைக் வாங்கணும். இந்த வெளிநாடுல அவங்க அத்தா படக்கூடிய கஷ்டம், அவர் படக்கூடிய துன்பம் இவனுக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணுவான், இங்க இருந்து அத்தா எனக்கு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு போனை வாங்கி கொடுங்கத்தா, நல்ல வேகமா போற மாதிரி ஒரு பைக்கு கேட்டு என்ன பண்றது, வாங்குறது. வாங்கி என்ன செய்ய போற, நல்லதுக்கு செய்ய போறியா இல்ல வேலைக்கு போக போறியா, அந்த பைக்கை வாங்கினா ரேஸ் கூடுறது. இந்த வரப்போதுல இன்னும் 2-3 நாள்ல நியூ இயர் என்று சொல்லி ஒன்று கொண்டாட போறாங்க. இந்த நியூ இயர் அன்றைய இரவு பாத்தீங்கன்னா கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு அம்பிட்டு இளவட்ட பசங்க நிப்பாங்க. எதுக்கு, ரேஸ், பைக் ரேஸ். யார் நல்லா ஃபர்ஸ்ட் வேகமா போறாங்களோ என்னமோ அவருக்கு என்ன பெரிய அவார்டு கொடுக்கிற மாதிரி பைக் ரேஸுக்காக நின்றுட்டு இருப்பான். அந்த பைக் ரேஸ்ல எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறான். அதெல்லாம் கிடையாது, நம்ம வீரம் இல்ல, போகணும் இல்ல, சும்மாவா இளைய ரத்தனா அப்படிதான் ஜி. அப்படி 100ல போனாதான் பெரிய இளைஞர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி 100ல போனாதான் இளைஞர், இவனை பேசாடி கட்டி ராக்கெட்ல அனுப்பி விட்டுறணும். 100 விட அது வேகமா போகுது, வேகமா போனாதான் பெரிய ஆம்பளங்கிற மாதிரியும், அதுதான் என்னமோ இளமை பருவத்துக்கே ஒரு அடையாளம் மாதிரி, அது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய காட்சி. இதுல இன்னும் மிக மோசமான, மிக கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய யதார்த்தமான நிலையை சொல்றேன். இஸ்லாமிய இளைஞர்கள் பேர் வச்சிருக்கிறான், அப்துல்லா, அப்துல் ரஹீம், இப்ராஹிம், பேர் அப்படி இருக்குது, இவன் செயல் அப்படி இருக்குது. சினிமாவில் படத்தில் வரக்கூடிய அம்புட்டு பாடலும் மனப்பாடமா இருக்குது. சினிமாவில் தியேட்டர்ல வரக்கூடிய அந்த படத்தினுடைய பாடல்கள் அவ்வளவு மனப்பாடமா இருக்குது. அந்த இளைஞனுக்கு குரான சரளமா ஓத தெரியுமாங்க, கேட்டா முழிக்கிறாங்க. சினிமாவில் அவருக்கு இது எத்தனாவது படம், இவருக்கு இது எத்தனாவது படம், அந்த வரலாறுலாம் தெரிஞ்சிருக்குது. தொழுகையில ஓதக்கூடிய அல்ஹம்து சூராக்கு அர்த்தம் தெரியுமா? யோசி பாருங்க, இளைய சமுதாயத்தை பார்த்து கேட்கிறோம், எனக்கு பாட்டு பாட தெரியலன்னு சொன்னா அது கேவலம் இல்ல, எனக்கு சினிமாவை பத்தி தெரியலன்னு சொன்னா அது கேவலம் இல்ல, ஆனால் எனக்கு குரானை சரளமாக ஓத தெரியாது என்றால் அது கேவலம். ஒரு அல்ஹம்து சூராவுடைய அர்த்தம் கூட எனக்கு தெரியாதுன்னா இஸ்லாமிய இளைஞனாக இருப்பதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லைங்க. அவமானம் இல்லையா? அதை உணர்ந்திருக்கிறார்களா? அதனுடைய விளைவு என்ன? பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் வருது, வந்துருண்டா அன்னைக்குன்னு பார்த்து இவன் வந்த நேரம் பார்த்தா அன்னைக்கு இமாமுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இருக்கிற 50 பேரும் பார்ப்பாங்க, யாரடா தொலை வைக்கிறது, யாரா சிக்குவா இருக்கிற அன்னைக்குன்னு பார்த்து எல்லாருக்கும் இவன் மாட்டிடுவான், பாய் போய் தொலை வைங்க. அவர் வேணாங்குது, ஜி நீங்களே தொலை வைங்க, இல்ல போய் நீங்க தொலை வைங்க, இல்ல நீங்க இப்படி என்ன பண்றதுனா, இமாமுக்கு உடம்பு சரியில்லைனா அன்னைக்கு பாடு திண்டாட்டம் தான். யார் தொலை வைக்க, நீங்க தொலை வைங்க, நீங்க தொலை வைங்க. அடுத்து பார்ப்பான், ஆனா பாவிகளா பள்ளிவாசலுக்கு வந்தாதானடா தொலை வைக்க சொல்றீங்க, இனிமே இந்த பக்கம் வருவேனா நானு, எடா
வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடுவான். தொலை வைக்க தெரியலங்க, கேவலம் இல்லையா? இந்த இளைய சமுதாயத்தினுடைய நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறது. மறுமையினுடைய அச்ச உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையினுடைய மோகத்தை நோக்கி சாய்ந்திருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்திலே இந்த மறுமையினுடைய அச்சம், மறுமையை குறித்த பயம் எப்படி இருந்தது? அந்த செய்தி எல்லாம் படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இப்படி நாம வாழ்ந்திருக்கிறாங்க, இந்த அளவுக்கு மறுமையை நம்பி இருக்கிறாங்க என்று படிக்க படிக்க மேலே எல்லாம் சிலிர்க்கக்கூடிய அளவுக்கு. நபிகளாருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். நபிகளாருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சபையிலே ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய பெயர் மாயிஸ் இப்னு மாலிக் என்று. அந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி ஸனைது, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இன்னி உரீது அன் துதஹிர்னி, நான் நினைக்கிறேன் என்னை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படின்னா என்ன? குளிப்பாட்டி விடுங்கன்னு அர்த்தமா? நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், கல்லால எரிந்து சாகடிக்கக்கூடிய தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு அர்த்தம். கேட்கிறாரு, நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவத்திற்கு பரிகாரமாக கல்லால் எரிந்து என்னை சாகடித்து விடுங்கள் என்று வந்து கேட்கிறார். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. திரும்ப இப்படி வராது, இப்படி வந்து சொல்றாரு. அல்லாஹ்வுடைய முகத்தை இப்படி திருப்புறாங்க, இந்த பக்கம் வந்து சொல்றாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ முத்தம் எதுவும் கொடுத்திருப்பியோ, கெட்டி எதுவும் பிடிச்சிருப்பியோ அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் தான் செஞ்சுட்டேன், என்னை கல்லால் எறிந்து கொலை செய்யக்கூடிய தண்டனை நிறைவேற்றுங்க என்று கேட்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய தோழர்களை அழைச்சி, இங்க வாங்க, இவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இவருடைய அறிவு எதுவும் கெட்டு போயிருச்சா, புத்திலாம் தெளிவா தான் இருக்கிறாரா என்று இவரை நீங்க சோதிக்க மாட்டீங்களா என்று சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, என்ன ஆச்சுங்க, என்ன விஷயம்? சாராயம் எதுவும் குடித்திருக்கிறார், அவரை சோதனையிடுறாங்க. எதுவும் இல்ல, தெளிவா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் தெளிவா இருக்கிறேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அந்த விபச்சாரத்திற்கான தண்டனை உங்களிடத்துல கேட்கிறேன், நிறைவேற்றுங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆள் தெளிவா தான் இருக்கிறாரு, அவர் சொல்றது உண்மைதான். உடனே அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவரை கொண்டு போய் கல்லெறியக்கூடிய தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே வைத்து கல்லால் எரியப்பட்டு அந்த நபித்தோழர் கொல்லப்படுகிறார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெண்மணி வராங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி ஸனைது, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய முகத்தை திருப்புறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக்கு திருப்பினாங்கல்ல, அதே போல இந்த பெண்மணி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்தை திருப்புறாங்க. உடனே அந்த பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை எப்படி விரட்டி விட்டீங்களோ அது போல என்ன விரட்டி விடலான்னு பாக்குறீங்களா? நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கான ஆதாரம் நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன், மாசமா இருக்கிறேன், என்னை கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரவங்க, உன்னை வேண்டுமானால் நான் தண்டிக்கலாம், ஆனா உன்னுடைய குழந்தை என்னால தண்டிக்க முடியாது, எனவே நீ சென்று குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று அனுப்புறாங்க. அவங்களும் போறாங்க. நாட்கள் கிடக்கிறது. குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த குழந்தையோடு நபிகளாரிடத்தில் வந்து கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், இப்போது எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இல்லம்மா, இந்த குழந்தைக்கு 2 ஆண்டு காலம் பால் குடிக்க வேண்டிய சட்டம் இருக்கிறது, அதை முடித்து விட்டு வாருங்கள், பிறகு உங்களுக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் அனுப்பி விடுறாங்க. திரும்ப அந்த பெண்மணி குழந்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கான பால் குடிக்க வேண்டிய ஆண்டுகளை கழித்து அதனுடைய கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டிட்டு வராங்க. இந்த பாருங்க, ரொட்டி கொடுத்தா சாப்பிடுற அளவுக்கு அந்த குழந்தை வளர்ந்துருச்சு, இப்பயாவது தண்டனை நிறைவேற்றுங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க, இந்த குழந்தைக்கு இங்க யார் பொறுப்பு ஏத்துக்கிறா? ஒரு அன்சாரி தோழர் இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு கல்லால் எரியக்கூடிய தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய அந்த இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். கழுத்து வரைக்கும் குழி தோண்டப்பட்ட ஒரு குழியிலே இறக்கப்பட்டு அந்த பெண்ணினுடைய முகத்திலே கல்லால் எரியப்படுகிறது. அந்த நேரத்தில் ஹாலித் பின் வலீத் அவர்கள், அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று சொல்லப்பட்ட ஹாலித் பின் வலீத் அவர்கள் ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்ணினுடைய நெத்தியிலே எரிகிறார்கள். நெத்தியிலே பட்ட அந்த கல்லின் தாக்கத்தால் ரத்தம் தெறித்து இவர் மேல பட்டுறது.
கல்லெடுத்து அடிக்கிறாரு. ரத்தம் இவர் மேல பட்ட உடனே கடுமையான கோபத்துல அந்த பெண்ணை திட்டி விடுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கோபப்பட்டு சொல்கிறார்கள், மஹலன் யா ஹாலித், ஹாலிதே வார்த்தையை அளந்து பேசுங்க. யாரை திட்டுறீங்க? யாரை ஏசுறீங்க? இந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தௌபா செய்திருக்கிறாள். அவளுடைய இறையச்சத்தை போல், அவளுடைய பயத்தை போல் உங்களில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடி அந்த பெண்ணை பார்த்து இப்படி திட்டுறீங்களே என்று இறை தூதரவர்கள் கண்டிக்கக்கூடிய இந்த செய்தியை வரலாற்றில் பார்க்கிறோமே. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, ஒரு தவறு செய்கிறார்கள். செய்த தவறு தன்னையும் அல்லாஹ்வையும் தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அந்த தவறை பகிரங்கமாக நபிகளிடத்தில் சொல்லி ஒத்துக்கொள்கிறார். நான் தான் அந்த தப்பு செஞ்சேன், அந்த தப்புக்கான தண்டனை நிறைவேற்றுங்க என்று சொல்கிறார். என்ன காரணம்? மறுமையினுடைய பயம். இந்த உலகத்தில் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் தண்டனை என்னால் அனுபவிக்க முடியாது. நான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை என்னால் அனுபவிக்க முடியாது என்ற பயத்தோடு இந்த உலகத்தில் அதற்கான தண்டனை கேட்டு வாங்குகிறார்கள். அந்த பெண்மணியினுடைய தியாகம். அல்லாஹ் அக்பர். குழந்தை இருக்கிறது, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு கொடுத்துட்டு இப்பயாவது எனக்கு அந்த தண்டனை நிறைவேற்று என்று சொல்றாங்களே. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அப்படி முடியுமாங்க மனுஷனால? ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து விட்டு சாவுவதற்கு எந்த தாயாவது ஆசைப்படுவாளா? நான் இறந்து போயிட்டேன்னா இந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன? இந்த குழந்தையை யார் பாதுகாப்பா? ஒண்ணுமில்லைங்க, சின்ன பிள்ளைய இங்க கொடுத்துட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தாய்க்கு பதறுது. குழந்தை கத்திருச்சோ, அழுதுருச்சோ. அந்த சஹாபிய பெண்மணி குழந்தையை கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், இப்போதாவது கல்லால் எரிந்து என்னை சாகடிவீங்கள் என்று. என்ன காரணம்? எதனால் ஒத்துக்கொண்டார்கள்? ஒரு தீமை செய்கிறார்கள். அந்த தீமையை தன்னையும் அல்லாஹ்வையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் மறுமையின் மீது அவர்களுக்கு இருந்த அளப்பரிய பயம், அந்த மறுமை நாளுடைய கொடுமைகள், அந்த கொடூரம், அதையெல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து சொல்கிறார்கள், நாளை மறுமையில இதற்காக நான் தண்டனையை அனுபவிப்பதை விட இந்த உலகத்தில் நான் கேவலப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை. இதுதானுங்க இறையச்சம், இதுதானுங்க அல்லாஹ்வுடைய பயம், மறுமையினுடைய பயம் என்பது இதுதானே. இப்படிப்பட்ட பய உணர்வு இன்றைக்கு இளைய சமுதாயத்திற்கு இருக்கிறதா? மறுமையை பயந்து குறைந்தபட்சம் தொழுகையாவது அவர் சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு மா யுஹாஸபுல் அப்து அல் யௌம், நாளை மறுமையிலே ஒரு அடியான் விசாரிக்கப்படக்கூடிய கேள்வியில் முதல் கேள்வி அஸ்ஸலாத், அதுதான் தொழுகை. இன் சலுஹத் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அந்த கேள்விக்கு அவன் சரியான பதிலை சொல்லிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விட்டான். அல்லாஹ் கேட்பான், தொழுதியா? இவன் சொல்லுவான், இறைவா நான் தொழுதேன், ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை நிறைவேற்றினேன், ஜும்மாவை நிறைவேற்றினேன், பெருநாள் தொழுகையை நிறைவேற்றினேன், என்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி இந்த தொழுகையை நான் நிறைவேற்றினேன் இறைவா என்று சொன்ன உடனே அல்லாஹ் அப்படியே சந்தோஷப்பட்டு, ஃபர்ஸ்ட் கேள்விக்கே கரெக்டான பதில் சொல்லிட்டப்போ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிட்ட, பாஸ். வயின் ஃபஸதத், அந்த கேள்விக்கு அவன் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, அவன் கேவலப்பட்டு இழிவடைந்து போவான். இறைவன் கேட்பான், தொழுதியா? 5 நேர தொழுகையை நிறைவேற்றினாயா? இவன் சொல்லுவான், இறைவா நான் தொழுவலையே, 5 நேர தொழுகையை தொழுவலையே, ஜும்மாவை மட்டும்தானே தொழுதேன், பெருநாள்ல மட்டும்தானே தொழுதேன், ரமலான்ல மட்டும்தானே தொழுதேன், மற்ற நேரங்களை உன்னை நான் தொழுகலையே இறைவா என்று சொன்ன உடனே அல்லாஹ் கோபப்பட்டு, நீ மற்ற நேரங்களை தொழாம இருப்பதற்காக ஒரு தூதரை அனுப்புன. ஒரு இறை தூதர் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே ஏராளமான கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை, வேதனைகளை எல்லாவற்றையும் சந்தித்தார்களே. எதற்காக? இறைவனை வணங்குவதற்காகத்தானே. ஒவ்வொரு நபி தோழர்கள் தங்களுடைய உயிரை போர்க்களத்தில் அர்ப்பணம் செய்தார்கள். எதற்காக?
தியாகம் செய்து உன்னிடத்தில் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தால் தொழவில்லை என்று பதிலையா சொல்ற, ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, அவன் கேவலப்பட்டு இழிவடைந்து போவான். எங்க திரும்ப உலகத்துக்கு அனுப்பி போ மறுபடியும் தொழுதுட்டு வா அப்படி சொல்லுவானா? தொழுகலையா நரகத்துக்கு போடா. இந்த நரகம் எப்படி இருக்கும்? நரகத்தினுடைய கொடூரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஒரே ஒரு வசனத்துல நரகம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறான். சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருட்கள் மனிதனும் கற்களும் ஆவார்கள். அலைஹா மலாயிகத்துன் ஷிதாதுன் வ கிலால், அதன் மீது கடுமையும் கொடூரமும் கொண்ட மாணவர்கள் இருப்பார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதனை வைத்து நரகத்தை எரிய வைப்பேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல கல்லு எரிஞ்சு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நோன்பு கஞ்சி காய்ச்சுவாங்க ரமலான் மாசத்துல, ஒரு 3 கல்லு வச்சு அந்த கல்லு மேல சட்டியை வச்சு ஒரு மாதம் முழுவதும் நெருப்பை போட்டு எரிய வைப்பார்கள். 1 மாத காலம் நெருப்பை வைத்து எரிய வைத்தாலும் அந்த கல்லு எரியுமா? கல்லு எரியாது, வெறும் சூடு மட்டும்தான் வரும், வெறும் வெப்பம் மட்டும்தான் இருக்கும், அந்த கல்லு எரியாது. 1 மாத காலம் நெருப்பு முட்டி அந்த கல்லு எரியலன்னு சொன்னா அந்த கல்லு எரிவதற்கு எவ்வளவு வெப்பம் தேவை? அவ்வளவு வெப்பத்தை வைத்து அல்லாஹ் அந்த கல்லை எரிய வைத்து அதன் மூலம் அந்த நரகத்தை எரிய வைப்பான் என்றால் அதன் உஷ்ணம் எப்படி இருக்கும்? நரகத்தில் போடப்பட்ட மனிதனுடைய தோள்கள் எல்லாம் கருகி நாவெல்லாம் வறண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பானா, இறைவா ரொம்ப தாகமா இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி குடி இறைவா. குடிப்பதற்கு தண்ணி கேட்பானாங்க. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் இப்ராஹிம்ல இறைவன் சொல்கிறான், மின் வராயி ஜஹன்னம வ யுஸ்கா மின் மாயின் சதீத், அவர்களுக்கு முன்னால் நரகம் இருக்கும். அந்த நரகத்திலே தூக்கி போட்டப்பட்ட பிறகு யுஸ்கா மின் மாயின் சதீத், அவர்களுக்கு சீலாலான நீரை அல்லாஹ் குடிக்க கொடுப்பான். தாகன்னு கேட்டலடா, தவிக்குதுன்னு கேட்டல்ல, இந்தா குடி. சீலை பிடிச்சு இத குடிடான்னு சொல்லி கொடுப்பானா. என்ன செய்யணும்? இதையா குடிக்கிறது? சீலையா குடிக்கிறது? இந்த அடிப்பட்டு புண்ணுல இருந்து வடியும் பாருங்க, அது மாதிரியான சீலையும் சலத்தையும் பிடிச்சு இத குடிடா என்று சொன்னா இவன் என்ன செய்யணும்? நான் குடிக்க முடியாது, குடிக்க மாட்டேன், வெறுக்கணும்லங்க. அவன் என்ன செய்வானா? அந்த சீலை எடுத்து குடிப்பானா. அதை குடித்து அவன் விழுங்க பார்ப்பான், ஆனால் அது அவனுடைய தொண்டை குழிக்குள்ள இறங்காது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் மரணம் அவனை நோக்கி வரும். ஆனால் அவன் சாக மாட்டான். இப்படிப்பட்ட வேதனை அந்த நரகத்தில் இருக்கும். இந்த நரகத்தினுடைய வேதனைகள்ல மிக உச்சகட்ட மிக மோசமான ஒரு நரகம் சக்கர் என்கிற நரகம். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். சூரத்துல் முத்தஸிர்ல இறைவன் குறிப்பிடுகிறார், சஉஸ்லிஹி ஃபீ சக்கர், சிலரை சக்கரிலே நாம் நுழைப்போம் சொல்லிட்டு அடுத்து இறைவன் சொல்கிறான், ஒமா அதுராக்கமா சக்கர், சக்கர் என்றால் என்னன்னு உனக்கு தெரியுமா? சக்கரை நான் சொன்னேனே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? லா துபுகி வலா ததர், அது விட்டும் வைக்காது மிச்சமும் வைக்காது. லவ்வாஹத்தன் லில் பஷர், மனிதனுடைய தோலையே அப்படியே நிறம் மாற்றி விடும். அப்படிப்பட்ட ஒரு நரகம், கொடுமைகள் நிறைந்த நரகம், வேதனைகள் நிறைந்த நரகம், மிக மோசமான படு பயங்கரமான நரகம் இந்த சக்கர் என்று சொல்லிவிட்டு அப்படியே அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியில இறைவன் பேசுகிறான். ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், அட பாவிகளா இந்த நரகத்துல வந்து கிடக்குறீங்களே, எதுக்காகப்பா இந்த நரகத்துக்கு வந்தீங்க? இது ரொம்ப மோசமான நரகமாச்சே, கடுமையான வெப்பம் வேதனை இருக்கக்கூடிய நரகமாச்சே, மிக கேடுகட்ட பாவிகளால் நிரப்பப்பட்ட நரகமாச்சே, இந்த நரக
நரகத்துக்கு ஏன் வந்தீங்க, எதை செஞ்சுட்டு வந்தீங்க என்று கேட்பார்கள். அப்போது அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள், காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லையே, வலம் நகு நுதைமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லையே, வகுன்னா நஹூலு மா ஹாயிலீன், வீணர்களோடு சேர்ந்து எங்களுடைய நேரங்களை எல்லாம் நாங்கள் வீணாக்கி விட்டோமே. அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள்களை நினைத்து, இறைவன் எங்களுக்கு வழங்கிய நன்மைகளை நினைத்து ஒரு நாள் கூட அல்லாஹ்விற்காக தொழுகையை நாங்கள் நிறைவேற்றவில்லையே, இப்படி நஷ்டவாளியாக மாறிவிட்டோமே என்று கதறுவார்களே. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான அருள்களை வழங்கி இருந்தும் அவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக ஒரு நாளைக்கு 5 நிமிடம் ஒரு வக்து தொழுகையை கூட நம்மால நிறைவேற்ற முடியலனா என்னங்க அல்லாஹ்வை நம்ம நம்பி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. என்னங்க இறையச்சம் இருக்குது? என்ன அல்லாஹ் பயந்திருக்கிறோம்? பேர் வைத்தால் போதுமா? நம்முடைய அடையாளம் முஸ்லிமாக இருந்தால் மட்டும் போதுமா? அல்லாஹ்விற்கு பயந்து நடக்க வேணாமா? இந்த பய உணர்வு இருக்குதா? இந்த மறுமையினுடைய அச்ச உணர்வு இருக்குதா? யோசித்து பாருங்கள். மறுமையை விடுங்க. மறுமையெல்லாம் உலகம் அழிக்கப்பட்ட பிறகு, நரகத்தை விடுங்க, அது நரகம் எல்லாம் மறுமையினுடைய விசாரணைக்கு பிறகு. இன்றைக்கு அல்லாஹ் நம்ம கண் முன்னாடி பல காட்சிகளை காட்டுறாங்க, நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு. அதையெல்லாம் நாம யோசிக்கும் போதே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ரணமாகக்கூடிய காட்சிகளை அல்லாஹ் நம்ம கண்களுக்கு முன்பாக காட்டுறான். எத்தனை நபர்கள், இளைஞர்கள் நினைக்கிறாங்க நமக்கு இன்னும் வயசு இருக்குங்க, 40 வயசுல தொலை போவோம், 50 வயசுல தொலை போவோம், இப்பதானே இருக்கிறோம், ஒரு வேலையில சேர்ந்திருக்கிறேன், இன்னும் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் முடிக்கணும், புள்ள பெக்கணும், அதுக்கு பிறகு தொழுகையெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க, அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க நினைக்கிறானா? இல்ல, இன்னைக்கு பார்க்கிறோங்க கண்களுக்கு முன்பாக எத்தனையோ சிறுவர்களுடைய மரணங்களை பார்க்கிறோங்க. சமீபத்தில் நேற்றைய தினம் தேவக்கோட்டை என்கிற ஊர்ல, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை என்ற பகுதியில 19 வயது இளைஞன் மௌத்தா போறாங்க. யோசிச்சு பாருங்க. அவன் நினைச்சிருப்பானா மௌத்தா போவோன்னு? அவன் அம்மா நினைச்சிருப்பாங்களா? அவன் குடும்பத்தார் நினைச்சிருப்பாங்களா? இஸ்லாமிய கல்லூரியிலே ஒரு ஆலிம் ஆக உருவாக வேண்டும், ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தாயாக வர வேண்டும் என்று அந்த கல்லூரியிலே சேர்ந்து 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவன் சனிக்கிழமை காலையில வரைக்கும் பள்ளிவாசலோடு இருந்திருக்கிறான். பள்ளியில இஜ்திமா, பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாடுகளையும் அவன் தான் செய்யறான். பேனர் அடிக்கிறான், மைக்க சரி பண்றான், சேர் போட்டு வைக்கிறான், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சரி வேலையை முடிச்சாச்சு கொஞ்சம் போய் குளிச்சுட்டு வரலாமே என்று குளிக்க போறான். குளிக்க போன இடத்துல மரணம். அவன் எதிர்பார்த்திருப்பானா? அவன் யோசிச்சு பார்த்திருப்பானா? 19 வயசுல இன்னைக்கு நம்ம மௌத்தா போயிடும் நினைச்சு பார்த்திருப்பானாங்க? அதை பயந்து கொள்ளுங்கள். மரணம் என்பது எப்ப வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் எப்படி வேண்டுமானால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். இறைவன் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்தில் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய ஊருக்கு போய் சேர்வனா தெரியாது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மரணத்தை நம்முடைய உள்ளத்திலே ஒரு கணம் கொண்டு வந்தால் தொழுகையில் அலட்சியம் வருமா? நைட்டு படுக்கிறீங்களே, படுக்கக்கூடிய நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப படுக்கிறோம், அப்படியே மௌத்தா போயிட்டோனா என்ன ஆகும்? நம்ம மறுமை என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? என்ன நன்மை இருக்குது? 20 வருடம், 30 வருடம், 40 வருடம், 50 வருட கால என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இந்த 50 ஆண்டு காலகட்டத்தில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வியாபாரம் செஞ்சேன், குடும்பத்தை பார்த்தேன், வியாபாரம் செஞ்சேன், குடும்பம், இதை தாண்டி வேற என்ன செஞ்சிருக்கிறேன்? என்ன நன்மைகள் இருக்கிறது? ஒன்றுமில்லையே. இப்படிப்பட்ட கை சேதத்தில் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்தித்தால் நம்முடைய நிலைமை என்னங்க ஆகும்? இந்த அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? இளைய சமுதாயத்திற்கு இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் மறுமையை குறித்த அச்ச உணர்வு உங்களுடைய உள்ளத்திலே வருவதை போல, தொழுகையை நீங்கள் சரியாக்குவதை போல கொள்கையை நீங்கள் சரியாக்க வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு எந்த காலகட்டத்திலும் தடம் புரண்டு விடக்கூடாது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். இறை தூதர் முகமது நபி அவர்களை தவிர்த்து வேற யாரையும் பின்பற்ற மாட்டேன் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த கொள்கை உறுதியில் நீங்கள் பயணிக்கும் போது பல தடைகள் உங்களுக்கு வரலாம், பல சிரமங்கள் வரலாம், பல சோதனைகள் வரலாம், பல்வேறு விதமான நெருக்கடிகள் வரலாம். ஆனால் ஒன்றை உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள்,
இத்தனை சோதனைகளை தாண்டி அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும். அதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துங்கள். நபிமாருடைய வரலாறு சொல்லக்கூடிய பாடம் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி வீசி எறியப்படுகிறார்கள், இறைவனால் காப்பாற்றப்பட்டார்கள். அவருடைய உள்ளத்தில் இருந்த கொள்கை உறுதிதான் காரணம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்கு முன்னாக நிற்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இறைவன் கடலை பிளக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை உறுதிதான் காரணம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் 300 பேர் கொண்ட நபரோடு பத்ர் யுத்தத்தை சந்திக்கிறார்கள், மாபெரும் வெற்றியை அல்லாஹ் கொண்டு வந்து தந்தான். இறை தூதருடைய கொள்கை உறுதிதான் காரணம். இதே கொள்கை உறுதியோடு, இதே நம்பிக்கையோடு ஒவ்வொரு இளைஞர்களும் பயணித்தால் இன்றைக்கு இந்த நாகூர் ஷிர்கினுடைய கோட்டையாக இருக்கிறது, ஷிர்கினுடைய தாயமாக இருக்கிறது. இதே வீரியத்தோடு, இதே கொள்கை உறுதியோடு ஒவ்வொரு இளைஞர்களும் பயணித்தால் இந்த ஷிர்கினுடைய கோட்டை செங்கல் செங்கலாக பிரிக்கப்படும். அந்த தெளிவோடு பயணிங்க. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த அஜெண்டா, இலக்கை நோக்கி இளைஞனே வா என்கிற இந்த திட்டம், சில பேர் பேசுகிறார்கள் இலக்கை நோக்கி இளைஞனே வா என்று. தௌஹீத் ஜமாத் எடுத்திருக்குது, என்ன காரணம்? இளைஞர்களை மூல செலவு செய்யறான், ஜமாத்துக்கு ஆட்களை பிடிக்கிறான், இளைஞர்களை மூல செலவு செஞ்சு ஜமாத்துல உறுப்பினராக சேர்க்கிறோம், ஜமாத்துடைய நிர்வாகிகளை சேர்க்கிறோம் என்று பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தியை தெளிவாக பதிவு செய்து கொள்கிறோம். நாம் இந்த திட்டத்தை கையில் எடுப்பதற்கான நோக்கம் நீங்கள் இந்த ஜமாத்துடைய உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ வர வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய நீங்கள் மறுமையை நினைக்க வேண்டும் என்பதற்காக. இது நிரந்தரமான வாழ்க்கை இல்ல, இது இறுதி அல்ல, இது ஆரம்பம். இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு நாளை மறுமையுடைய துவக்கம். அந்த மறுமைக்காக உங்களை அழைக்கிறோம், வெற்றிக்காக உங்களை அழைக்கிறோம், சொர்க்கத்திற்காக உங்களை அழைக்கிறோம். அதுதான் இந்த அஜெண்டாவுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து இளைய சமுதாயம் இந்த உலகத்திலே வாழும்போது இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இறைவனுக்கு பயந்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்தால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக உங்களால் உருவாக முடியும். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அளப்பெரிய கூலியை, நன்மையை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நோக்கி அழைக்கிறோம். அந்த வணக்க வழிபாடில் கவனத்தோடு சரியாக நடக்கக்கூடிய இளைஞர்கள் நாளை மறுமையிலே அந்த கொடுமையான மஹ்ஷர் வெளியிலே அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட நல்லதொரு சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். என்னுடைய இறுதி சொல்லாக அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.